இன்றைக்கி நம்ம வீடே மணக்கக்கூடிய காரசாரமான செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஒரு கடாய் சூடானதும் அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 பட்டை, 5 கிராம்பு, 5 ஏலக்காய், ஒரு கருப்பு ஏலக்காய், ஒரு நட்சத்திரப்பூ, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், சோம்பு, மல்லி, குருமிளகு, இது கூட 4 வரமிளகாவும் சேர்த்து நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போது இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க 10லேருந்து 15 சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. இப்போது இது நல்லா வறுத்ததும் இதில் நம்ம துருவின தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். தேங்காய் நல்லா பொன்னிறம் ஆகிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு டேஸ்ட் கிடைக்கும். இப்போது இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இதில் நம்ம ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இதையுமே பேஸ்ட்டாக தான் அரைக்க போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வணங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 10 பல் பூண்டு, 2 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா வணக்கி எடுத்துட்டு இது கூட நம்ம ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட சின்னதாக இருந்ததுன்னா நீங்கள் 2 தக்காளியாக ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போது இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா வணக்கிட்டு இது நல்லா சூடாறினதும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி அதில் 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சம் ஜீரகம் ஆட் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதோட பச்சை வாசம் போனதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க கரம் மசாலா பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி கொஞ்சம் கருவேப்பிலையும் மல்லித்தலையும் போட்டு கொதிக்க விட்டுருங்க. இது வந்து ஒரு 15 மினிட்ஸ் கொதிச்சதுன்னா உங்களுக்கு வந்து இந்த பச்சை வாசனை போயிடும். இப்போது இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க நண்டை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நண்டு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 5 மினிட்ஸ் போதும் அது குக் ஆகிறதுக்கு. இப்போது இதை ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சு இறக்கி எடுத்து நம்ம சாதத்துக்கு போட்டு சாப்பிட்டோம்னா இதுதான் வேணும்னு சொல்லி வீட்டில் கேட்பாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிஷ்ஷை செய்யறதுக்கு மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.